வேத காலத்தினுடைய காலம் என்ன, அதுக்கு சான்றுகள் என்ன, என்ன நாகரிகம், என்ன காலம், இதெல்லாம் பார்க்க போகிறோம். வேத காலத்தில் செய்யப்பட்ட வேளாண்மை முறை என்ன? இந்த வேத காலத்தில் செய்யப்பட்ட வேளாண்மை முறைக்கு பேர் ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர், அதாவது எரித்து சாகுபடி செய்யும் வேளாண்மை முறைன்னு சொல்லுவாங்க. இந்த முறையில் என்ன பண்ணுறாங்கனாக்கா, நிலத்தினுடைய அது மேலே இருக்கக்கூடிய மரங்கள், செடிகள், கொடிகள் இருக்கு இல்லையா, அனைத்தையும் வெட்டப்பட்டு அதை அப்படியே எரிப்பாங்க. அந்த நிலத்தில் அப்படியே குறுகிய காலத்துக்கு மட்டும் அந்த வேளாண்மையை செய்வாங்க. பிறகு என்ன ஆகிடும் அப்படின்னா, அதில் இருக்க சத்து குறைஞ்சிடும்னு அவங்களே நினைப்பாங்க. அதனால் அந்த நிலத்தை கைவிட்டுட்டு மற்றொரு இடத்துக்கு போயிட்டு வேளாண்மையை செய்ய தொடங்குவாங்க. இதுக்கு பேர் தான் அழித்து எரித்து சாகுபடி செய்யும் முறைன்னு பேர். இந்த வேத காலம் கிமு 1500 600 வரைக்கும். இதனுடைய காலம்னு சொன்னால் இன்னொரு விதமாக சொல்லணும்னா இரும்பு காலம்னு நம்ம சொல்லலாம். வேதம் தந்தாங்க, இரும்பு தந்தாங்க, ஆரியர் வந்தாங்க, வேதம் இரும்பு தந்தாங்க. சரி, இது வட இந்தியாவில் பரவலாக காணப்பட்டது. வேதகால இலக்கியங்கள் ரிக், யஜுர், சாம, அதர்வன. இந்த வேதகாலம் அப்படின்னு சொல்கிறோன்னா இது ஒரு கிராம நாகரிகம்னு சொல்லுதோ.